ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அலெக்சாண்டர் போப் பற்றின மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து என்னென்னலாம் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஎன்செட், நெட், பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவரை மாதிரியே போப் மாதிரியே மோஸ்ட் ஃபேமஸ் ரைட்டரை பற்றின எல்லா வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து ஷேக்ஸ்பியர், சாசர், மில்டன், ஸ்பென்சர், ட்ரைடன் இவங்கள பற்றி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஸோ வாங்க போப் பற்றி பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின், போப்ஸ் an essay on man is based on the ideas of. ஸோ யாரோட ஐடியாஸை பேஸ் பண்ணி essay on man அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் மாதிரி அந்த ஒரு ஒர்க், அது யாரோட ஐடியாஸை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் போலின்புரோக். ஸோ இவரோட ஃபிலாசபிக்கல் ஐடியாஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் வந்து எழுதியிருப்பார். அண்ட் ஒன் மோர் திங் அபவுட் திஸ் ஒன் இஸ், இவர் வந்து an essay on man வந்து லார்ட் போலின்புரோக்கு தான் வந்து டெடிகேட்டும் பண்ணியிருப்பார். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், who distinguished between the literature of knowledge and the literature of power. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க ரெண்டு டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் டி குவின்சி. ஸோ இவர் தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, ஒரு நோட் கொடுத்துருந்தாரு. அது எதில் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் எஸ்ஸே ஆன் அலெக்சாண்டர் போப் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் வந்து பப்ளிஷ் ஆயிருந்தது. அதனால தான் வந்து ஸோ இங்கே போப் பற்றி இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு நோட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். ஸோ ஒன் மோர் திங் அபவுட் தாமஸ் டி குவின்சி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். மேக்பத்லேருந்து ஒரு நாக்கிங் அட் த டோர் அந்த இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு ப்ரோஸ் பீஸும் எழுதியிருக்காரு. அண்ட் காலரிச் மாதிரி அவரும் ஒரு ஒன் ஆஃப் த ஓபிஎம் ஈட்டர். ஸோ ஓபிஎம் சாப்பிட்டு அதுக்கு அடிக்ட் ஆகி அதுக்கப்புறமா அதுலேருந்து வெளியில் வந்திருக்காரு. ஸோ கன்ஃபெஷன் ஆஃப் த ஓபிஎம் ஈட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க்கும் அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், போப்ஸ் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் சம்ஸ் அப் த ஆர்ட் ஆஃப் poetry as taught first by. ஸோ எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் வந்து ஒரு ஏற்கனவே இருக்க ஒரு கிரிட்டிக் ஒர்க் பற்றி தான், அதை பேஸ் பண்ணி தான் இந்த எழுதியிருப்பார். ஸோ அது எந்த ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹொரேஸோட ஆர்ஸ் பொய்டிக்கா. ஸோ ஹொரேஸோட ஆர்ஸ் பொய்டிக்கா வந்து ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் இருக்கும். அவர் வந்து ஒரு பசங்க 2 பாய்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்காக வந்து எப்படி போயம் இருக்கணும், எப்படி போயட் இருக்கணும், ஒரு போயம்னா என்னென்ன ஃபார்மேட்லலாம் இருக்கணும், எப்படி மெத்தட் மீட்டர் எப்படி இருக்கணும், நீங்கள் புதுசாக ஏதாவது இன்க்ளூட் பண்ணணுன்னா அதை எப்படி இன்க்ளூட் பண்ணணும், பழைய ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். ஸோ அதை பேஸாக வச்சு தான் போப்பும் வந்து அவரோட எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசமாக எழுதியிருப்பார். நெக்ஸ்ட், த மெயின் ஐடியா ஆஃப் போப்ஸ் த டன்சியார்ட் வாஸ் டேக்கன் ஃப்ரம். ஸோ டன்சியார்டோட எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு, எதுலேருந்து அந்த ஐடியாவை எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் மேக் ஃப்ளக்னோ. இட் இஸ் ரிட்டன் பை ஜான் ட்ரைடன். நெக்ஸ்ட், விச் ஆஃப் அலெக்சாண்டர் போப்ஸ் போயம் பிகின் வித் த லைன் ஷட் த டோர், குட் ஜான், ஃபேட்டிக்ட் ஐ செட். ஸோ ஜான் அப்படின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜான் அர்புத்நாத் அப்படின்ற ஒருத்தரோட பேர். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர், போப்போட டாக்டர். ஸோ அவரும் போப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு போமோட ஃபஸ்ட்டு லைன் தான் வந்து ஷட் த டோர், குட் ஜான், ஃபேட்டிக்ட் ஐ செட். ஸோ இது வந்து இந்த டாக்டர் அர்புத்நாத்துக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். ஸோ அதுதான் வந்து எபிஸ்டில் டு டாக்டர் அர்புத்நாத். Next, the expression thy hand great anarch occurs in a satire by Pope. ஸோ இது எந்த ஒர்க்கில் இருக்குன்னா த டன்சியார்ட். நெக்ஸ்ட், போப்ஸ் எஸ்ஸே ஆன் மேன் கேன் பெஸ்ட் பி ரெட் ஆஸ் அ போயம் ஆஃப். ஸோ எஸ்ஸே ஆன் மேன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், யாருக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க, யாரோட ஒர்க் பற்றி இது சொன்னாங்கன்னும் போதே பார்த்தோம் நம்ம. அது வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரியும் இட் இஸ் அ ஃபிலாசபிக்கல் அப்ரிஹென்ஷன் ஆஃப் லைஃப். Next, Pope's The Rape of a Lock was published in 1712 in. ஸோ போப்போட ரேப் ஆஃப் த லாக் வந்து பார்த்திங்கன்னா 3 times பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1712 வந்து நேம் இல்லாமல் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, அவரோட நேம் போடாமல் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, சூடானிம் போட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1714 வந்துட்டு 5 கேண்டோஸாக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1717 வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து ஒரு லெட்டரோட கிளாரிஸா எழுதினா ஒரு லெட்டரோட சேர்த்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ 1712ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 2 கேண்டோஸ்னு எழுதுங்க. ஸோ மொத்தமாக டோட்டலாக வெறும்னே எந்த இயர்னு கொடுக்காம கேட்டாங்கன்னா நீங்கள் 5 கேண்டோன்ஸ்னு எழுதணும். ஸோ
ஸோ நெக்ஸ்ட் ஒன், த அகஸ்டன் ஏஜ் இஸ் கால்ட் ஸோ பிகாஸ். ஸோ அகஸ்டன் ஏஜ் அப்படின்னு நம்ம எதை சொல்வோம்னா, ரோமனில் வந்து பார்த்திங்கன்னா, ரோமில் வந்து ஆக்டேவியஸ் சீசர் அப்படின்றது இருந்தாங்களே, நம்ம ஜூலியஸ் சீசரில் படிச்சிருப்போம் ஆக்டேவியஸ் சீசர் அப்படின்ற ஒரு பர்சனை பற்றி. அந்த ஆக்டேவியஸ் சீசர் ரூல் பண்ண இயர்ஸை தான் வந்து அகஸ்டன் ஏஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஏஜ் வந்து ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, ஆக்டேவியஸ் அகஸ்டஸ் சீசர் அப்படின்றது தான் அவரோட ஃபுல் நேம். அந்த ஏஜ் ஏன் ரொம்ப ஃபேமஸ்னால், அவர் ஆக்டேவியஸ் சீசர் வந்துட்டு ரைட்டர்ஸ் நிறைய பேர்த்த வந்து ப்ரொமோட் பண்ணார். நிறைய எழுதுறதுக்கு வந்து அவர் ரொம்ப ரீசனாக இருந்திருக்காரு. நிறைய பேர்ல எழுத வச்சிருக்காரு. ஸோ அவரோட இது ஏஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெர்ஜில் அந்த மாதிரி நிறையா ஃபேமஸான ரைட்டர்ஸ்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் வந்து அவங்க எழுதின அந்த ஒர்க்ஸை வந்து நிறைய இமிட்டேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் அந்த ஏஜ் மாதிரி நிறைய ஒர்க்ஸும் வந்தது. ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, த இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் இமிட்டேட்டட் த ரோமன் ரைட்டர்ஸ் டியூரிங் திஸ் பீரியட். ஸோ அதனால தான் வந்து த அகஸ்டன் ஏஜ்னு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஹொரேஸ் போப் வந்து ஹொரேஸோட ஆர்ஸ் பைட்டிக்காவை வச்சு தான் வந்து எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் எழுதியிருப்பார். ஸோ அந்த ஹொரேஸோட ஆர்ஸ் பைட்டிக்காவுமே வந்து அகஸ்டன் ஏஜில் வந்து வெளிவந்த ஒரு ஒர்க் தான். நெக்ஸ்ட், whom does Alexander Pope satirize in the portrait of ஸ்போரஸ்? ஸோ ஸ்போரஸ் ஆட்டிகஸ் அப்படின்ற மாதிரி 2 பேர் இருக்கும். 2 பேர் வச்சு அவர் வந்து சட்டைரைஸ் பண்ணியிருப்பார். அது 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான பர்சன்ஸ். ஸோ இங்கே வந்து ஸ்போரஸ் அப்படின்றது யாருன்னா லார்ட் ஹார்வி. அட்டிகஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் அடிசன், அவரை வந்து சட்டைர் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட், in the rape of the lock, Belinda's lapdog name is, it is Shark. Next, put the following books of Pope in a sequence of publication. Answer the question with the help of quote given below. So இது வந்து publication base பண்ணி நம்ம எழுதணும். The Dunciad, The Rape of the Lock, An Essay on Man, An Essay on Criticism. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து த எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆச்சு 1711. நெக்ஸ்ட்டு த ரேப் ஆஃப் த லாக் ஃபஸ்ட்டு டைம் பப்ளிஷ் பண்ணது 1712. நெக்ஸ்ட்டு த டன்சியார்ட் 1728, எஸ்ஸே ஆன் மேன் 1735. ஸோ த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 4, 2, 1 and 3. ஸோ இதில் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ரேப் ஆஃப் த லாக் வந்து நிறையவே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பிஜிடிஆர்பியில் கூட ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸும் வந்து இதில் இருக்குது. ஸோ வாங்க இன்னும் நிறைய வீக் கொஷின்ஸ்க்கு போகலாம். ஸோ இந்த ரேப் ஆஃப் த லாக் போப் ரிப்பீட்டட்லி கம்பேர்ஸ் பெலிண்டா டு. ஸோ ரிப்பீட்டடாக பெலிண்டா தான் வந்து இதில் ஒரு ஹீரோயினாக வருவாங்க. ஸோ ரேப் ஆஃப் த லாக் அப்படின்றது வந்து ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ஃபிக்ஷிஷியஸ் கேரக்டரை யூஸ் பண்ணி சொல்லியிருப்பார். அண்ட் மோரோவர் வந்து இது ஒரு மாக் எபிக் ஹீரோயிக் போயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எபிக் பேஸில் வந்து இதை எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த இது வந்துட்டு பெலிண்டா வந்து எது கூட அதிகமாக கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சன். நெக்ஸ்ட், த இன்ஃபீரியர் priestess at her altar's side, trembling, begins the sacred rites of pride. In this description of Belinda at the dressing table, what does the word pride refer to? So the word pride refers to vanity and pride as the first of man's sin. So answer is both A and B. So இதில் வந்து பார்த்திங்கன்னா பெலிண்டாவோட ஹேரை வந்து பேரன் அப்படின்றவர் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அது ரேப் ஆஃப் த லாக் ஆஃப் ஹேரை வந்து கட் பண்ணுறது தான் வந்து ரேப் ஆஃப் த லாக்குன்னு வரும். ஸோ இதில் வந்து 5 கேண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெலிண்டா வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரியும் அதுக்கு நிறைய வந்து க்ரீச்சர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத க்ரீச்சர்ஸ், ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி சொல்லலாம். இங்கே வந்து சில்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்ஸ் சில்ஃப்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சுற்றி நின்று பெலிண்டாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மேரேஜ் சூட்டர் மாதிரி இருப்பார் பேரன். அவங்க 2 பேர் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது பேரன் வந்து லாக்கை வந்து கட் பண்ணிடுவாங்க. அதுக்காக வந்து பெலிண்டா வந்து ஒரு பேட்டில் மாதிரி பிகின் பண்ணி பேட்டில் பண்ணும்போது கடைசியாக பார்த்தா அந்த ஹேரே வந்து இருக்காது. அது எங்கே போயிருக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டலேஷனாக மாறி இருக்கும், ஒரு ஸ்டாராக வந்து மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கடைசியாக இந்த வாரில் பேட்டில் யார் வின் பண்ணா அப்படின்னா நான் தான் வின் பண்ணேன், ஏன்னா என்னோட போயம் தான் வந்து லைஃப் லாங் வந்து இங்கே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி போப் சொல்லியிருப்பாரு. So next one, an epistle to Dr. Arbuthnot presents portraits of the following contemporary individuals. ஸோ இதில் வந்து யாரை பற்றி நிறைய பேசியிருப்பார் அப்படின்னா it is Addison and Lord Hervey. Next, who among the following was not a member of Scriblerus Club? ஸோ இந்த கிளப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான கிளப். நம்ம லிட்ரரி மூமெண்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம்.
ஸோ அதில் வந்து ஸ்கிரிப்லரஸ் கிளப் அண்ட் கிட்கேட் கிளப் இது ரெண்டுமே ஆப்போசிட் கிளப்னு சொல்லலாம். ஒன்றுக்கு ஒன்று முட்டி மோதிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வந்து ஸ்கிரிப்லரஸ் கிளப்போட இருக்கிறவங்க. இது கூட வந்து ஜோனத்தன் ஸ்விஃப்ட்டும் வந்து இருப்பார் அண்ட் டாக்டர் அர்புத் நாத்தும் இருப்பார். ஸோ டாக்டர் அர்புத் நாத்துன்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும் அது வந்து போப்போட ஃப்ரெண்டு. ஸோ இது வந்து போப் இருக்கிற ஒரு கிளப்பு. ஸோ போப்போ யாரும் வந்து ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பாங்க அடிசன். ஸோ அடிசன் தான் இதில் இருக்க மாட்டாங்க. ஸோ யாரெல்லாம் இருப்பாங்கன்னா தாமஸ் பார்னெல், அலெக்சாண்டர் போப், ஜான் கே, ஸ்விஃப்ட் அண்ட் டாக்டர் அர்புத் நாத் இவங்கலாம் வந்து இந்த ஸ்கிரிப்லரஸ் கிளப்பில் இருப்பாங்க. ஸோ கிட்கேட் கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா அடிசன், ஸ்டீல் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோஸை வந்து திட்டி அந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஜோசப் அடிசன். நெக்ஸ்ட் ஒன், Sir Plume is a character in Pope's The Rape of the Lock. Next one, Fop at the toilet, flatterer at the board, now trips a lady and now struts a lord. The above lines are quoted from Epistle to Dr. Arbuthnot. Joseph Addison called him the miracle of the present age, and Alexander Pope wrote the epitaph for the monument erected in his memory. Who is he? ஸோ அலெக்சாண்டர் போப் வந்து இவருக்கு எபிடாப் எழுதியிருக்காரு. அவரோட இதில் இருந்து அவரோட மெமரிக்கு வந்து எபிடாப் எழுதியிருக்காரு. ஸோ அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசக் நியூட்டன், ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்ட்டுக்கு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மில்டன் வந்து அவரோட பேரடைஸ் லாஸில் வந்து அவர் ஒன் ஆஃப் த கண்டெம்பரரி ஒரே ஒரு கண்டெம்பரரி பற்றி மட்டும்தான் எழுதியிருப்பாரு. அது யாருன்னா கலீலியோ. அது நம்ம நேத்தித்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், which of the following works is not actually a prose essay? ஸோ இதில் ப்ரோஸ் எஸ்ஸே எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக பார்க்குறப்ப எஸ்ஸே ஆஃப் ட்ராமாட்டிக் பொயசி அப்படின்போது அது போயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. பட் இட் இஸ் நாட் அ போயம், இட் இஸ் ரிட்டன் இன் அ டயலாக் ஃபார்மேட். பட் இதில் எது ப்ரோஸ் எஸ்ஸே கிடையாது, போம் ஃபார்மேட்டில் ஹீரோயிக் கப்லெட் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எஸ்ஸே ஆன் மேன். போப்போட எஸ்ஸே ஆன் மேன் தான் வந்து போம் இதில் வந்து எழுதியிருக்காங்க ஃபார்மேட்டில். Next, who does Alexander Pope refer to in the following lines? Born to no pride, inheriting no strife, nor marrying discord in a noble wife, stranger to civil and religious rage. The good man walked inauspicious through his age. ஸோ யாரை பற்றி எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் போப்ஸ் ஃபாதர். எதில் எழுதியிருப்பாங்கன்னா டாக்டர் அர்புத்நாத்துக்கு எழுதின ஒரு லெட்டரில், தட் இஸ் எபிஸ்டல் டு டாக்டர் அர்புத்நாத்தில் வந்து இந்த லைன்ஸ் வந்து வந்திருக்கும். Next, nature and nature's law lay hid in night. God said, let Newton be, and all was light. Alexander Pope's famous couplet impressively captures. ஸோ நியூட்டனை பற்றி இந்த லைன் எழுதியிருப்பார். ஸோ இது வந்து அவரோட மெமரி அந்த இதில் எபிடாஃப் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் எழுதியிருப்பார். ஸோ அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியூட்டன்ஸ் டிஸ்கவரி that all colors are contained in white light. அந்த டிஸ்கவரியை பற்றி தான் இந்த லைனில் வந்து கொடுத்துருப்பார். நெக்ஸ்ட், in the lines with gold jewel cover every part and hide with ornaments their want of art. Pope rejects artificiality. First follow dash and your judgment frame. By her just dash which is still the same. So the answer பார்த்தீங்கன்னா nature and standard. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் போப்போட எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசமில் இருக்கும். ஸோ 17 and 18th லைனில் இது வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாலோ நேச்சர் அண்ட் யுவர் ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரேம், பை ஹர் ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் விச் இஸ் ஸ்டில் த சேம். ஸோ அதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட், இன் ஹிஸ் எபிஸ்டல் டு டாக்டர் அர்புத்நாத், Pope tells us that as a poet he had benefited from this saving counsel, keep your peace 9 years, which enjoins on writers' patience and great care before they rush to print. Whose counsel is Pope referring to? ஸோ இது வந்து நம்ம பார்த்தாலே தெரியும் எல்லாமே வந்து கிரிட்டிசிசம் தான். ஸோ இந்த கிரிட்டிசிசமில் எதை பேஸ் பண்ணி அவர் எழுதியிருக்காருனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடியே நம்ம 2-3 இது பார்த்தோம். ஸோ இது வந்து ஹொரேஸோட ஆர்ட்ஸ் பொயட்டிக்கா. ஸோ அந்த ஹொரேஸோட ஆர்ட்ஸ் பொயட்டிக்காவில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்க ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணாமல் புதுசாக ஏதாவது க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பர்டிகுலர் ஃபார்மேட்டை வச்சு க்ரியேட் பண்ணுங்கள். அந்த க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு 9 years வச்சுருங்க. அதில் எதுவும் நீங்கள் கண்டுபிடிக்கல, அதை மாற்றலை, எதுவும் பண்ணலைன்னா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான் வந்து இங்கே போப் வந்து கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட்,
Who among the following translated Homer? ஸோ ஆன்சர் நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இட் இஸ் அலெக்சாண்டர் போப். ஸோ அலெக்சாண்டர் போப் வந்து ஹோமரோட இலியடை வந்து 1715 அண்ட் 1720க்குள்ளே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒடிசியை வந்து 1726 ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியரோட கொட்டேஷன்ஸ் தான் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து யாரோட கொட்டேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, போப்போட கொட்டேஷன்ஸ். Next, Alexander Pope revised the rape of the lock. Sorry, there is a spelling mistake. Alexander Pope revised the rape of the lock 3 times. In the final revision of the poem in 1717, he inserted a speech by. So, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1712 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. தென் 1714 5 cantos. தென் 1717 ஒரு ஸ்பீச் இருக்கும். அது வந்து கிளாரிஸாவோட ஒரு ஸ்பீச்சை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட், what happens to the lock of hair at the end of Alexander Pope's The Rape of the Lock? It turns into a star. Next, in which of the following works is the character Ariel an exclusion? So Ariel அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நிறைய இடத்துல வரும். அண்ட் ஒன் மோர் திங், சில்வியா பிளாத் எழுதின ஒரு போமோட நேமும் ஏரியல், அண்ட் ஒரு கலெக்ஷன் ஆஃப் போம்ஸுக்கு நேமும் வந்து ஏரியல்னு வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் தான் வந்து ஏரியல் வரல. டெம்பஸில் பார்த்திங்கன்னா ஏரியல் அப்படின்ற வந்து ஒரு ஸ்பிரிட்டாக வரும். அந்த ஏரியல் தான் வந்து அந்த ஷிப்பெல்லாம் வந்து கவுத்து விடுறது, அந்த வேலையெல்லாம் பண்ணுறது, ப்ராஸ்பரோக்கு அசிஸ்டண்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு பேரடைஸ் லாஸ்ட்டில் வந்து ஏரியல்ன்றது வந்து ஒரு ஃபாலன் ஏஞ்சலாக வரும், சாட்டன் கூட இருக்கிற மாதிரி வரும். த ரேப் ஆஃப் த லாக் அப்படின்றதுலேயும் வந்து ஏரியல் வந்து ஒரு கேரக்டராக வரும், ஒன் ஆஃப் த கேரக்டராக வரும். ஸோ எதில் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரைம் ஆஃப் ஏன்ஷியன்ட் மரைனர். இது வந்து கால்ரிட்ஜ் எழுதின ஒரு ஒர்க்கு. ஸோ இது வந்து லிரிக்கல் பேலட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு போமாக வந்து இந்த போம் தான் இருக்கும். நெக்ஸ்ட், in an essay on criticism, Pope analyzes the causes of faulty criticism and praises the great critics of the past, analyzes the causes of faulty criticism and characteristics the good critic, analyzes the structure of a good essay and praises the great critics of the past, analyzes the structure of a good essay and suggests how such an essay could be converted into good criticism, analyzes the merits of the poetry of Wordsworth and praises the great critics of the past. So the answer is A and B. அதாவது ஃபால்ட்டி கிரிட்டிசிசம் வந்து அவர் எதனால் வருது அப்படின்ற அந்த ரூட் காஸை வந்து இது சொல்லுவார். அண்ட் கிரேட் கிரிட்டிக்ஸ் ஆஃப் த பாஸ்ட்டை வந்து ப்ரைஸ் பண்ணியிருப்பார். நிறைய கிரிட்டிக்ஸை வந்து அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பார். ஹொரேஸ், குவிண்டிலியன், அந்த மாதிரி நிறைய பேர்த்து சொல்லியிருப்பார், அரிஸ்டாட்டல். அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த குட் கிரிட்டிக்கு வந்து அதில் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட், which of the following poems are written by Alexander Pope? ஸோ இதில் வந்து 2 போம் தான் வந்து அலெக்சாண்டர் போப்பால் எழுதினது, 2 ஒர்க் தான் வந்துட்டு. ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, த டன்சியாட் அண்ட் த மாரல் எஸ்ஸேஸ். ஸோ மாரல் எஸ்ஸேஸுன்னு வந்து ஒரு பொயட்ரி கலெக்ஷன் தான். அதில் வந்து 4 போம் இருக்கும். ஃபிலாசபிக்கல் போம்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு மாரலாக எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்க ஒரு போமாக இருக்கும். ஸோ இது 2 வந்து போப் எழுதினது. Next one, which of the following playwrights have collaborated in writing the satire 3 hours after marriage? ஸோ இதை நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் 2 பேர் வந்து ரெஸ்டரேஷன் ஏஜில் இருந்தவங்க. இட் இஸ் ஜான் ட்ரைடன் அண்ட் வில்லியம் காங்கிரேவ். ஸோ அவங்க 2 பேர்த்து கூட இவங்க இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ மீதி இருக்க 3 பேர் ஜான் கே, அலெக்சாண்டர் போப், ஜான் அர்புத்நாத். ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்களால் ஆன்சர்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணி எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்க்ளூட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர்ஸை வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் அலெக்சாண்டர் போப். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.